அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பற்றி, அதாவது ஒரு குரு பெயர்ச்சி, குரு வக்ரநிவர்த்தி, சனி வக்ரநிவர்த்தி, இது மாதிரி எல்லா பலன்களும் போட்டு சொல்லிட்டே வரோம். சுக்கிர பெயர்ச்சி, இது மாதிரி பல பலன்கள் நம்ம சொல்லிட்டே வரோம். இதெல்லாம் சொன்னால் கூட இதெல்லாம் ரெகுலராக நடக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் அது சொல்கிறோம். ஆனால் இந்த கால சூழ்நிலைகளில் நம்ம ஒரு பர்டிகுலர் பிரேக்கிங் பாயிண்ட் மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம், ஏன்னா இந்த பூமி சூரியனை சுற்றி வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகுது. அப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு வருஷமாக நம்ம கணக்கு பண்ணிட்டு நம்மளோட வயசு அப்படின்னு கணக்கு பண்ணுறோம். எல்லாத்துக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வச்சுருக்கோம். அதுதான் நம்ம புத்தாண்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வருஷம் முடிஞ்சு 365 நாள், ஒரு சுழற்சி முடிஞ்சு அடுத்த சுழற்சி அப்படின்னு வச்சுருக்கோம். இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கணக்கு பண்ணுறாங்க. அதாவது நமக்கு சித்திரை மாதம் முதல் நமக்கு கணக்கு இருக்குது. அது மாதிரி பசலின்னு ஒரு கணக்கு இருக்குது. அது மாதிரி சாலிவாகனம்னு ஒரு கணக்கு இருக்குது. இது மாதிரி பல கணக்குகள் இருக்குது. ஆனால் நம்ம எல்லோரும் யூனிவர்சலாக உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இந்த கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தாண்டு, நம்ம இங்கிலீஷ் நாட்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த புத்தாண்டு. ஸோ அந்த புத்தாண்டு இப்போ வரப்போகிறது 1/1/2025. இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டு புதன்கிழமை, பூராட நட்சத்திரம், அது மாதிரி வியாகத யோகம், பாலவ கரணம். இந்த கரணத்தில் தனுசு ராசியில் கன்னியா லக்னத்தில் பிறக்கிறது. ஸோ இது எந்த மாதிரியான இந்த வருஷம் பிறக்கிறது நமக்கு எல்லாருக்கும் உலகத்தில் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு இந்த கிரக சுழற்சி தான் திரும்ப எகைன் நம்ம வரோம். அப்படி பார்க்கும்போது பிப்ரவரியில் குரு வக்ர நிவர்த்தி ஏற்படுறது, மார்ச்சில் சனி பெயர்ச்சி ஏற்படுறது, அது மாதிரி மே மாதம் குரு பெயர்ச்சி 15 மே குரு பெயர்ச்சி, அதே மாதிரி 18 இது பயிற்சி ஆகி 3 நாளில் ராகுகேதும் பெயர்ச்சி, 18/5 ராகுகேது பெயர்ச்சி. இதெல்லாம் இப்படி இருந்தால் கூட இந்த வருஷத்தில் குரு பகவான் 3 முறை தன்னுடைய ராசியை மாற்றுறார். குரு பெயர்ச்சியாக இப்போ மிதுன ராசிக்கு போகிறாரு. 15/5/2025 பெயர்ச்சியாகி மிதுன ராசிக்கு போகிறாரு. அங்கேருந்து சல்லுன்னு அவர் 18/10 அன்னைக்கு அவர் கடகராசிக்கு அதிசாரமாக போயிடுறார். கடகராசிலேருந்து திரும்ப 4/12 டிசம்பர் 4 அன்னைக்கு திரும்ப மிதுன ராசிக்கு வராரு, வக்ரமாக வரார். ஸோ இந்த மாதிரி குரு பகவான் மட்டும் 3 முறை தன்னுடைய ராசியை மாற்றுறார். ஸோ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எப்படி பாதிப்புகளை ஏற்படுத்துறது, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதனால் வாங்க நம்ம இந்த பதிவுக்குள்ளே போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த கன்னிராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 6வது வீடாக இருக்குது. சரி, இந்த ராசிக்கு அதிபதி புதன். இந்த ராசிக்கு அதிபதி புதன். புதன் எப்போவுமே நல்லது செய்யக்கூடியவர். ரொம்ப புத்திசாலித்தனம், ஜோதிடம், ஆன்மீகம், அஸ்ட்ராலஜி, கணிதம், இது மாதிரி பல டெக்னிக்கலான விஷயங்கள் எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய கிரகம் புதன். இது எப்படி காலபுருஷ தத்துவத்தில் 6வது வீட்டுக்கு வந்தது அப்படின்னு நான் யோசிக்கும் போது, இந்த 6வது வீடுன்றது வேலையும் குறிக்கும், ஒருத்தருடைய வேலைக்கும் குறிக்கும். ஸோ வேலைக்கு வேண்டிய புத்திசாலித்தனங்களை கொடுக்கக்கூடியதாக இந்த 6ஆம் இடம் இருக்குது. ஸோ காலபுருஷ தத்துவத்தில் எல்லாருக்கும் வேண்டிய அறிவையும், அந்த அறிவின் மூலமாக எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து, எதிர்ப்புகளையும் சமாளித்து வெளிவரக்கூடிய தன்மைகளையும் கொடுக்கறதுக்கு இந்த புதன் அந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு நம்ம புரிஞ்சது. இப்போ அந்த கன்னிராசி, அதுக்கு அதிபதி புதன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னால் உத்திர நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். உத்திரம்ன்றது சூரியனுடைய நட்சத்திரம், ஹஸ்தம்ன்றது சந்திரனுடைய நட்சத்திரம், சித்திரைன்றது செவ்வாயோட நட்சத்திரம். ஸோ இவங்களுக்கு இந்த 2025வது வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த 2025வது வருஷத்தில் முதல் பிப்ரவரி மாதம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். இவங்களுக்கு 9வது வீட்டில் குரு பார்வை இருக்குது. 9வது வீட்டில் குரு பார்வை இருந்தனால நல்ல பாக்யஸ்தானம்னு பேர். அங்கேருந்து 5வது பார்வையாக பார்த்துருந்தார்.
அதனால் சென்ற வருஷத்தில் பாதி வரைக்கும் குரு பகவானோட பார்வை இருந்ததுனால இவங்களுக்கு நல்ல பலன்கள் இருந்தது. சனி வக்ரமும் குரு வக்ரமும் கடைசி ஒரு 2-3 மாதத்துக்கு இவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துது, எல்லாத்துலேயும் குழப்பங்களை ஏற்படுத்துது. ஜென்மத்தில் உள்ள கேது வேற உடல்நிலை பாதிப்புகளையும் ஏற்படுத்திட்டு இருந்தது. இப்போ இந்த வருஷத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு பல விஷயங்களில் நல்லது நடக்க போகிறது. முதல்ல இந்த வருஷத்தில் சனி வக்ர நிவர்த்தி குரு வக்ர நிவர்த்தி, குரு பகவான் வக்ர நிவர்த்தி 9லேருந்து உங்களுக்கு பார்வையை கொடுத்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பலவிதமான ஏற்றங்களை கொடுக்க போகிறார். பல பேருக்கு வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்களில் லாபங்களை கொடுக்க போகிறாரு. வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், வெளிநாட்டு கம்பெனியில் வேலை கிடைக்கும், வெளிநாட்டிலேருந்து உள்ளவர் மூலமாக இங்கே பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும். ஸோ இது மாதிரி பல விஷயங்களுக்கு அவர் குரு பார்வை உங்களுக்கு நல்லா இருக்க போகிறது. அதுவும் பிப்ரவரியிலேருந்து மார்ச் மாதம் பார்த்தோம்னா சனி பகவான் பயிற்சி ஆகி உங்களுக்கு 7வது வீட்டுக்கு வராரு. கண்டகச்சனின்னு பேர், கண்டகச்சனியாக வர்றார் மார்ச் மாதம் 7ஆம் தேதி, மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களுக்கு கண்டகச்சனியாக வர்றார். கண்டகச்சனின்ற சனி பார்வை, சனி பார்வை ஒரு சனிபான் தன்னோட சொந்த வீட்டிலேருந்து பார்த்தாருனா தான் கடுமையாக இருக்கும். அவர் குரு பகவானோட வீட்டில் இருந்து பார்க்குறாரு. குரு பகவானும் மே மாதம் பயிற்சியாகி உங்களுக்கு 10 தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஸோ சனியினுடைய பார்வை உங்களுக்கு பல விதங்களில் அவர் உங்களுக்கு கலத்திர ஸ்தானத்தில் கல்யாணத்துக்கு ஒரு சில தடைகளை ஏற்படுத்துவார். அது குருவோட வீடுன்றதுனால, குரு பார்வை இருக்கிறதுனால பல பேருக்கு கல்யாணத்துக்கு வாய்ப்புகள் கூடி வரும். இது அப்படியே மாறி, ஏன்னா அந்த வீட்டு அதிபதி பார்வை இருக்கிறதுனால இவரும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவார். பல பேருக்கு திருமண சம்பந்தமான விஷயங்களில் நல்ல உயர்வான பலன்கள் நடக்கும், திருமணத்துக்கு வாய்ப்புகள் கூடி வரும். அதே மாதிரி வேலை, தொழில், வெளிநாடு, அந்த மாதிரி நிறையா பலன்கள் நடக்கும். வேலை, உத்தியோகம், அது சம்பந்தமான விஷயங்களில் நல்ல பலன்கள் நிறையா நடக்கும். உங்களை பொறுத்தவரை ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, சனியோ குருவோ உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி கிடையாது. உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியாதிபதி தான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பாசிட்டிவ். இது ரெண்டுமே இந்த புதன் இந்த 2 வீட்டுக்குமே அதிபதியாக இருக்கிறதுனால பொதுவாக கன்னி ராசிக்காரங்க எல்லாருமே பிஸ்னஸில் பெரிய இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களாக இருப்பாங்க. பிஸ்னஸை பற்றின நாலெட்ஜ் அதிகமாக இருக்கும். அதனால் தொழில் ரீதியான முன்னேற்றங்களுக்கு அவங்க பல நாளாக உழைச்சிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அஜீரண கோளாறுகள், இல்லாட்டினா ஒரு சில பேருக்கு வயிறில் உள்ளுக்குள்ளே சிறுநீரக கல், பெண்களாக இருந்ததுன்னா அவங்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளங்கள், மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளங்கள், இதெல்லாம் வயிறு சம்மந்தப்பட்ட இடங்களில் பிரச்சனைகள் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் அலர்ஜிஸு அதெல்லாம் வந்திருக்கும். இதெல்லாம் ராகுகேதுனால் ஏற்பட்டது. இந்த ராகுகேது மே மாதம் 18ஆம் தேதி பயிற்சியாகி ராகு உங்களுடைய ராசிக்கு 6ல் வந்துடுறார், 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். கேது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறார். 6-12 ராகு கேது வருது. இதனுடைய பலன்கள் சூப்பராக இருக்கும். எதிர்ப்புகளை நீங்கள் தாண்டி ஜெயிக்க முடியும். இதனால் முக்கியமான பலன் என்ன நடக்கும் அப்படின்னோம்னா, வீட்டில் யாருன்னு ஒருத்தருக்கான உடம்பு சரியில்லை, அவங்களுக்கான மருத்துவ செலவினங்கள் இது ஏற்படும். ஸோ இது ராகுகேதுனால் ஏற்படுறது. ராகுகேது இது மட்டும் கிடையாது, அவர் அந்த ராசியில் நட்சத்திரங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் முதல்ல அவர் பயணிக்க போகிறார். ஆனால் முதல்ல பார்த்தோம்னா பொருளாதார ரீதியாக பல விதங்களில் ஏற்றமாக இருக்க போகிறது. பல கடன்களை நீங்கள் அடைக்க போகிறீங்க. இல்லை ஒரு சில பேர் கடன் கேட்டால் கேட்ட இடத்துல கடன் கொடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி கடன்லாம் கிடைக்க போகிறது. கேது முதல்ல உத்திர நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறாரு. அதுக்கு அடுத்து அவர் பயணிக்க போகிற நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில். சுக்கிரன் உங்களுக்கு 2-9க்கு அதிபதி. ஸோ அதனால் அந்த மாதிரியான காலகட்டங்களில் உங்களுக்கு 12ஆம் இடத்துலேருந்து பண்ணுறதுனால அதில் முதலீட்டுக்கையும் குறிக்கும்ன்றதுனால வீடு, வாகனங்கள், வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
ஒரு சில பேர் ரொம்ப நாளாக வீடு வந்து சேல்ஸ் பண்ணணும், அது வந்து போக மாட்டேங்குது, அது மாதிரியான பிரச்சனைகளில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி வீடு உங்களுக்கு விற்று அந்த பணங்கள் கிடைக்கும். இடம் வந்து விற்பனையாகி உங்களுக்கு அந்த பணங்கள் கிடைக்கும். ஸோ இது மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு பல வகைகளையும் இந்த 2025 நல்ல ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. குரு பகவானை பொறுத்தளவில் உங்களுக்கு முதல்ல உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். இவர் வந்து அதுலேருந்து 10ஆம் இடத்துக்கு மாற போகிறார் மே மாதம். ஆமாம், மே மாதம்தான் 15/5/2024 15/5/2025 குரு பகவான் உங்களுடைய ராசியிலேருந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆக போகிறார். 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்துக்கு ஒரு வரதுனால தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், இடமாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படும். நீங்கள் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா 7 சனி பகவானா, அதனால் வேலை பளு கூடும். வேலை பளு கூடுறதுனால வேலை செய்கிறதுக்கு முடியாமல் அங்கே வந்து அதனால் அவ்வளோ வேலை பார்த்தாலும் ரெகக்னிஷன் கிடைக்காது. நீங்கள் பார்த்த வேலைக்கு இன்னொருத்தர் பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போது உங்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயங்கள்லையும் ஒர்க்கு லோடு கூடும், அங்கே உங்களுக்கு பேரும் இருக்காது. அப்போ வந்து நீங்கள் அதுலேருந்து வேறு வேலைக்கு போகலான்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க உங்களுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸுக்கு. இல்லை ஒரு சில பேருக்கு சம்பளம் ஏறாது, அதனால் அவங்க எல்லாருக்கும் வேறு வேலைகள் கிடைக்கும். தொழில் பண்ணிகிட்டு வேறு தொழில் பண்ணலாம், தொழில் வந்து விரிவாக்கம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, அவங்களாம் விரிவாக்கம் பண்ணலாம். ஸோ ஆனால் அவர் வந்து என்ன பண்ணார்னா அக்டோபர் மாதம் குரு பகவான் 18/10/2025 உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்துக்கு வரார். டிசம்பர் வரைக்கும் அங்கே இருக்கார். அப்போ திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு பல வகையிலும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வுகள் ஏற்படும். இந்த ராசியை சேர்ந்தவங்க பல பேருக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். வெளிநாடுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் அந்த ஆகஸ்ட்லேருந்து டிசம்பருக்குள்ளே வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். இது மாதிரி பார்த்தோன்னா பல டக்கு இந்த காரியம் அந்த காலகட்டத்தில் ஆகிடும். அது சந்திரனுடைய வீடு அப்படின்றதுனால வேறு உங்களுக்கு எல்லா வகையிலையும் பாசிட்டிவாக இருக்கும். அதனால் கன்னியா ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே இந்த 2025 இது மாதிரி நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு ஏற்கனவே நான் சொன்னேன். உத்திர நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரங்க நீங்கள் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போய் நவக்கிரகங்களை வலம் வந்து 9 நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி நவக்கிரகங்களை நீங்கள் 9 முறை வலம் வந்து வேண்டிக்கிங்க. இது மாதிரி வேண்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் வர ஆரம்பிச்சிடும். பல தொந்தரவுகள்லேருந்து உங்களுக்கு விலக்கு கிடைச்சிரும். இந்த 2025 நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் தான் நடக்கும். நடுவில் வரக்கூடிய அந்த தடைகள் எல்லாமே விலகிடும். உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும், வேலை தேடிந்து வேலை கிடைக்கும், தொழில் மாற்றம் நினச்சிருந்து தொழில் மாற்றம் நடக்கும். இப்படி பல விதத்துலேயும் நல்ல பலன்கள் கிடைக்கும். எப்படி இருந்தாலும் இந்த 2025 உங்களுக்கு மிக நல்ல பலனாக நடக்கும்னு சொல்லி கன்னியா ராசி அன்பர்கள் அனைவருக்கும் மிக நல்ல பலன் நடக்கும்னு சொல்லி நானும் சுவாமியை வேண்டிட்டு உங்கள்கிட்டேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.